வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம். வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். அம்மன் கோவில் வளாகத்தில் பாட்டாசாமி சன்னதி உண்டு. பள்ளிக்கூடம் படிக்கும்போது பாட்டாசாமி பீடத்தின் மேடையிலே ஓடி விளையாடுவது உண்டு. சக மாணவர்களோடு விளையாடும்போது இந்த பாட்டாசாமி கூடத்தை சுற்றி விளையாடுவது உண்டு. இந்த பாட்டாசாமி பற்றியும் இறைவன் குடும்ப வைத்தியர் ஜோதிடர் சாமி மாமா நிறைய கூறியிருக்கிறார். இறைவனின் அம்மாவிடம் இந்த கதைகளை அவர் கூறும்போது இறைவன் தன் அம்மா மடியிலே படுத்து கொண்டே கேட்ட சுகம் மறக்க முடியாது. பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் இந்த பாட்டாசாமி கூடம் இருந்ததால் தினமும் அதை பார்த்து கொண்டு செல்வது வழக்கம். அப்போதெல்லாம் சாமி மாமா கூறிய இவரின் சித்துக்கள் ஞாபகம் வரும். இறைவனுக்கு அவரை பார்க்க ஆசை வந்தது. ஒரு நாள் காலையிலே பள்ளிக்கு சீக்கிரமாக சென்றார். பள்ளிக்கூடம் திறக்கவில்லை. நேராக பாட்டாசாமி கூடம் நோக்கி சென்றார். ஒரு வயதான முதியவர் உட்கார்ந்திருப்பதை கண்டார். இறைவன் அவரை இதுவரை கண்டதில்லை. கூடம் பக்கம் சென்றார். அவர் பக்கம் போய் அமர்ந்தார். புத்தக பையை பக்கத்தில் வைத்தார். அவரை பார்த்தார், சிரித்தார். இறைவனும் சிரித்தார். 7 வயது 77 வயதும் சந்தித்தன. உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன் என்றார். எனக்காகவா? கண்களை விரித்து பார்த்தார். சிரித்தபடி தலையை அசைத்தார். இப்போதுதான் அவரை முழுதும் உற்று நோக்கினார். அம்மணமாக இருந்தார். கால்களை மடித்து போட்டு மறைத்த நிலையில் இருந்தார். இறைவனுக்கு பகீர் என்றது. எனக்காகவா? ஏன் காத்திருக்கீங்க என்றதும் நீங்க தானே பார்க்கணும்னு நினைச்சிங்க என்றார். நானா? உங்களையா என வாய் குளறி கொண்டிருக்க அறிவு அடையாளம் கண்டது. பாட்டாசாமியா? ஆம் சாமி, உங்களை பார்க்கத்தான் காத்து தவம் இருக்கிறோம். உங்க அனுமதி இல்லாம உங்களை எப்படி பார்க்கிறது? நீங்க நினைச்சிங்க, அனுமதி கொடுத்தீங்க, ஓடி வந்துட்டேன். இறைவனுக்கு ஒரு மயக்கம். ஏன் என்னை இவ்வளவு பெருசா சொல்றாங்க? நேரில் பார்க்கிறவங்க பையன் மாதிரி நடத்துறாங்க. இந்த கண்களை மூடினா வரவங்க எல்லாம் புகழுன்னு போற்றுறாங்களே, இது சரியா? தப்புன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா கண்ணை மூடிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குது. காட்சி கொடுக்கிறவங்க நிஜமாவே நடத்துறாங்க. பட்டினத்து சாமி தந்த அரவணை பாயாசத்தை சாப்பிட்டோம். அம்மா கூட பருக்கை ஒட்டி இருக்குன்னு துடைச்சாங்க. அம்மாவுக்கு காய்ச்சல் கூட ஓடி போயிடுச்சு என்ற எண்ணம் ஆக்கிரமிப்பில் அவர் முன் இருந்தார். நாங்க தான் உங்களை தரிசிக்கணும், நீங்க இல்லை என்று சொன்னதும் மனதில் அப்படியே பதிந்தது. அது இன்று வரை தொடர்கிறது. சாமி ஆசிர்வாதிங்கன்னு அந்த மேடையில சாஷ்டாங்கமாக விழுந்தார். இறைவன் எழுந்து விட்டார். என்ன ஆச்சரியம்! ஒரு வௌவால் கொடுக்காப்புளி பல கொத்தை இறைவன் காலடியில் விழுமாறு போட்டபடி பறந்தது. பாட்டாசாமி எழும்போதே அந்த பழக்கொத்தை எடுத்து இறைவன் கையில் கொடுத்தார். கொடுத்ததோடு பழம் கொடுத்துதான் உங்கள் காலில் விழ வேண்டும் இறைவா என்றதும் இறைவனுக்கு தூக்கிவாரி போட்டது. ஆட்சிசாமி சொன்ன மாதிரி சொல்றாரே, பருவத்துக்கு மேலான நிகழ்வுகள், வெளியே தெரியாத ஒரு இருள்மயமான வாழ்வு தன்னை தொடர்வதை உணர்ந்தார். கொடுக்காப்புளி பழத்தை தின்று கொண்டு பாட்டாசாமி பீடத்தில் தனியாக இருந்தார். பள்ளிக்கு வந்த மாணவர்கள் இறைவன் பக்கத்தில் வந்து சீக்கிரமா வந்துட்டியா என ஆமாம் என்று இறைவன் தலையை ஆட்ட அவர்கள் கை நீட்ட கொடுக்காப்புளி பங்கு போடப்பட்டது. இறைவனை தரிசித்த சித்தர்கள் பாட்டாசாமியும் இருக்கிறார் தானே. வாழ்வோம் வாழ்விப்போம்.